மதரசாவினுடைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவருமான அல்ஹாஜ் உஸ்தாத் பதூதீன் அவர்களே, எமது சாலமேக்குளம் கிராமத்தின் மூத்த கல்விமானும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் எம்ஐ முத்து முகமது ஏபி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு சொற்பொழிவாளர் சூடுவந்த உலகு அல் கரீமியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் அஷேக் ஏஆர் முஜாமின் முஃப்தி அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற மௌனியா நகர பள்ளிவாசல் பிரதம பேசிமாம் அஷேக் அல்-காபில் எம்சி அமீர் உஸ்மி அவர்களே, அதே போன்று எமது சாலமேக்குளம் மஸ்ஜிது ரஹ்மானியா உம்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் சகோதரர் எம்.எம். ரிஃபாயிதீன் அவர்களே, செல்வந்தரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளருமான தாரிக் ஹாஜியார் அவர்களே, எமது புதிய சாலமேக்குளம் மஸ்ஜிதுல் அக்ஸா உம்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் கே.எம்.ஏ. ரஹீம் அவர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் நியாமத்துல்லா ரஸ்மின் அவர்களே, நகர சபை உறுப்பினர்களான லரீப் அப்துல் பாரி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்களே, அரச அதிகாரிகளே, பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே, கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமாக்களே, இந்த கிராமம் அதே போன்று ஏனைய கிராமங்களில் இருந்து இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற நல்லுள்ளங்களே, எமது கிராமத்தினுடைய சகல எல்லா நல்ல விடயங்களுக்கும் உதவி செய்கின்ற தனவந்தர்களே, பரோபகாரிகளே, அதே போன்று சித்தி ஹார்ட்வேர் உரிமையாளர் நசீர் அவர்களே, எமது கிராமத்தைச் சேர்ந்த அல்ஹாஜ் கே.எஸ். அலி ஹாஜியார் அவர்களே, எமது கிராமத்தில் உள்ள அமைப்புகளின் தலைவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே, அத்தனை பேரையும் இந்த இடத்தில் வருக வருக என இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களாகிய நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே பெயர் சொல்லப்படாமல் விடுபட்டவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் மிக அன்பாக வரவேற்றவராக இந்த வரவேற்பையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய நிகழ்வு எமது கிராமத்தை பொறுத்தவரை வரலாற்றிலே முக்கியத்துவமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த கிராமத்தில் உள்ள உலமாக்கள், அதே போன்று கிராமத்திலே இருக்கின்ற தனவந்தர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் எமது கிராமத்தோடு பிணைந்ததாக தன்னுடைய உறவை வைத்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அல்ஹாஜ் உஸ்தாத் பதூதீன் உட்பட எமது கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள், ஊர் மக்கள் அனைவருடைய நீண்ட கால கனவாக இருந்த ஒரு மதரசா ஒன்று இந்த கிராமத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கனவு இன்றைய தினம் நனவாகி இருப்பது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு கிராமத்திலே அல்லாஹ்வுடைய கலாம், நபி அவர்களுடைய ஹதீசுகள் படித்துக் கொடுக்கப்படுகின்ற ஒரு மதரசா உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் அல்-குர்ஆனை மனனம் செய்கின்ற போது நபி அவர்களுடைய ஹதீசுகளையும் இஸ்லாமிய அறிவுகளையும் அவர்கள் உள்வாங்கி கற்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அந்த பெற்றார்களுடைய, அந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்களுடைய சகல விடயங்களுக்கும் அவருடைய அருள்களையும்
சொல்லுவார்கள், மதரசா ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். நாம் எப்படி அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தோமோ அதைவிட மேலதிகமான ஆர்வமும் ஆசையும் அவரிடம் இருந்ததை உலமாக்களோடு கதைக்கின்ற போது, நிர்வாகிகளோடு முக்கியஸ்தர்களோடு கதைக்கின்ற போது அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள். ஹஜ்ஜுக்கு 2018ஆம் ஆண்டு நானும் சென்றிருந்தேன். அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் வந்திருந்தார்கள். மினாவில் வைத்து கூட மதரசா ஒன்று இந்த கிராமத்திலே உருவாக்கப்பட வேண்டும், மௌலவி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள், நானும் துவா செய்து கொள்கிறேன் என்று அந்த இடத்தில் வைத்து கூட இந்த கிராமத்தில் ஒரு மதரசா உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு அவர்கள் இருந்தார்கள். அவருடைய ஆசை, அந்த சிந்தனை, எல்லோருடைய ஆசை சிந்தனைகளையும் அல்லாஹ் தஆலா இன்றைய தினம் அதை பூர்த்தி செய்திருப்பதை இந்த கிராமத்தில் உள்ள மக்களை பொறுத்தவரை இது ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்களை பற்றியும் இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கு ஒரு மதரசா உருவாக்கப்பட வேண்டும், அதுவும் அவருடைய உம்மம்மாவுடைய பெயரில் அவர்களுடைய குடும்பத்தினரால் கட்டித்தரப்பட்ட இந்த ஆமினா என்ற தக்கியா பள்ளிவாசலில் இந்த மதரசா அந்த தாயுடைய எண்ணத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்து அவர்களுடைய பணத்தின் மூலமாக 2 மாடிகள் கொண்ட இந்த பள்ளிவாசல் கட்டித்தரப்பட்டு இந்த தாருல் இல்மி என்ற இந்த பகுதி நேர ஹிஃபுல் மதரசா இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலின் மேல் மாடியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நாங்கள் கேள்விப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரிஷாத் பதியுதீன் அவர்கள் சமூகத்துக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் மார்க்கத்துக்கு என்ன செய்தார்கள், சமூகத்துக்கு என்ன செய்தார்கள் என்று பாராளுமன்றத்திலும் வெளி இடங்களிலும் அவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்டு கவலைப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், 1990ஆம் ஆண்டு நாங்கள் இங்கிருந்து பலவந்தமாக வடமாகாணத்தில் இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்களை வேறு மாவட்டங்களிலே நாங்கள் சந்தித்தோம். அங்குள்ள மக்கள் எதற்கு உதவி ஒத்தாசையாக இருந்தார்கள். நாங்கள் நன்றிக்குரியவர்களாக இருக்கின்றோம். அந்த இடங்களில் நாம் அகதிகளாக இருந்த வேளையிலும் நாம் திரும்ப குடியேறி சொந்த கிராமத்திலே வசித்து வருகின்ற இந்த நிலைமையிலும் நாம் என்னுடைய உரிமையோடும் சகல வளங்களோடும் இந்த பகுதிகளிலே வாழ வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு இன மதங்கள் பாராமல் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வைத்து அவர்கள் சேவை செய்ததை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர் என்ன செய்தார் என்று கேட்கக்கூடியவர்கள் 2 விதமான எண்ணங்கள் அவர்களிடம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். ஒன்று, வெறுமனே அரசியல் காழ்ப்புணர்ச்சி. 2வது, இந்த பகுதிகளிலும் இந்த நாட்டு மக்களுக்கும் இவர் என்ன சேவைகள் செய்தார் என்ற அந்த விவரங்கள் தெரியாமல் பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். எனவே உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒத்துவிட்டு இவருடைய பணிகளை பற்றி நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் இந்த பிரதேசங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், அவருடைய அபிவிருத்திகள் என்ன அடிப்படையில் நடந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த கிராமத்தினுடைய பள்ளிவாசலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம், அரசியல் நியமனங்களாக அரசு நியமனங்களாக இருக்கலாம். அதே போன்று இந்த கிராமத்திலும் ஏனைய கிராமங்களிலும் வாழ்கின்ற மக்களுடைய தேவைகளுக்காக தன்னுடைய முழுமையான ஆதரவை, தன்னுடைய பணிகளை செய்த ஒருவர் தான் அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்கள். நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவதற்கு காரணம், இப்படியான ஒரு மதரசா உருவாக வேண்டும், அங்கே பிள்ளைகள் குர்ஆனை கற்க வேண்டும், அதை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும், மார்க்க பணிகளை இந்த கிராமத்தில் இருந்தும் மதரசாவில் இருந்தும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை அவருடைய எண்ணத்திலும் இருந்ததன் காரணத்தினால்தான் அவருடைய உம்மம்மாவினுடைய பெயரிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசலில் தாருல் இல்மி என்ற இந்த பகுதி நேர ஹிஃபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசா தொடர்ச்சியாக முழு நேர ஹிஃபுல் மதரசாவாக, அதையும் தாண்டி ஒரு கிதாப் மதரசாக இந்த நாட்டிலே புகழ்பெற்ற அளவுக்கு பெருமையாக அல்லாஹ்விடம் நல்ல இஹ்லாஸோடு நல்ல பணிகளை இந்த மதரசா செய்யக்கூடிய அமைப்பிலே
இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உதவி ஒத்தாசையாக இருந்து இதற்குரிய முழு அர்ப்பணிப்பையும் செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா இன்றைய நிகழ்வை சிறப்பாக முடிப்பதற்கும் அதே போன்று இந்த மதரசாவின் ஊடாக நல்ல பணிகளை செய்து முடிப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லது பாலிப்பானாக. வருகை தந்த அனைவரையும் மீண்டும் வருகை என வரவேற்றவனாக என்னுடைய இந்த வரவேற்புரையை நான் நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். வரவேற்பை வழங்கிய மார்க்க சொற்பொழிவாளர் உறுப்பினராளர் அதனை நன்றி தெரிவித்துள்ளோம். அவர் கூறிய பொழுது இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தாலும் எங்களை நாடளாவிய ரீதியில் வரக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு யுக முடிவு எங்களுடைய மறுமை வரைக்கும் இதனுடைய நிகழ்வு நிகழ்த்திக்கூடியதான் இருக்க வேண்டும். இது சாதாரண இன்று நாளையோடு அலுவலர்களாக இன்ஷா அல்லாஹ் உலகம் அறிந்து பேசக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசா புதிய சாதனத்திலே
மாணவ செல்வங்கள் உருவாக அடுத்ததாக இந்த நிகழ்வை கல்வியாணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு மாவட்டத்தினுடைய தலைவர் அல்லாஹ் ரஹீம் அவர்களுடைய அன்போர் அழைப்பும் தலைமையை வருவதற்காக அதற்கான நடவடிக்கைகள் எனக்கு இல்லாமல் இருந்தவரையினால் என்னுடைய
கிராமத்துக்கு 2 ஆவணங்களை இருக்கிறோம். ஆகவே அவ்வாறு கண்காணித்து ஒரு மதிய நேரம் இல்லாமல் முழு நேரம் மதசாவாக உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எங்களுடைய கிராமத்தில் கல்வி மன்றங்களை எடுத்து பார்த்தால் அக்கறையும் 2 விடயங்களாக தற்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், 2 விவாத பதிவாளர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், 2 பாசிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கிடைத்திருக்கிறார்கள், 2 சட்டத்தரசர்கள் கிடைத்திருக்கிறார்கள்.
திருப்திப்படுத்தி அந்த மாணவிக்கு ஒரு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக நாங்கள் என்னுடைய நிகழ்வுக்கு அழைப்பை ஏற்றி சிறப்பு சொற்பொழிவாளராக கலந்து தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அது ஐக்கிய அரசு பதவியுடைய சிறந்த உதவியாளர் அசேக் ஏஆர் முஜாஹித் முஃப்தி நளினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தயவு செய்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்றுண்டிகளை அமைதியாக இருந்து காட்சி இந்த விடயங்களை கூறப்படுகின்ற விடயங்களை இதனுடைய நன்மை என்ன, தாக்கல் என்ன, இதனால் ஏற்பட போகின்ற எமது கிராமத்துக்கு கிடைக்க போகின்ற அனுபவங்கள் என்ன என்பதெல்லாம் உரையாக காட்டுகிறார். அமைதியாக இருந்து கேட்டுக்கொள்ளுமான அன்பாக இருக்கிறோம். அந்த பேஜுக்குள்ள போய் கொப்பி அடிக்கணும். சந்தோஷம் என்ற வார்த்தையை அன்றாடிய அல்லாஹ் கைப்படுத்துகிறார். சந்தோஷம் பரிக என்று சொன்னால் ஒரு மனிதன் சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இந்த வார்த்தையை ஒரு இடத்தில் சந்தோஷம் அடைந்து என்பதாக சொல்கிறார், ஒரு இடத்தில் அல்லாஹ் சந்தோஷம் அடைய வேண்டாம் என்பதாக சொல்கிறார். இந்த வார்த்தையை அல்லாஹ் இரண்டு விதமாகவும் பயன்படுத்துகிறார். சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திலே அல்லாஹ் சொல்கிறார், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபல்யஃப்ரஹு பிதா
அல்லாஹ்வுடைய கலாமும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நேரத்தில் வேற பேச்சுகள் நடக்கும் போது கலைப்பதை போல நடக்கவே நடக்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸும் வரும்பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கன்சிது நீங்கள் செவிதாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. மேலும் குர்ஆன் சொல்கிறது, பதஸ்ஸர் இபாதல்லதீன யஸ்தமிஊன அல்-கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, செவி மடுப்பவர்களுக்கு நன்மாராய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அமைதியை கேட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. இது வேற பேச்சுகள் போன்றல்ல. இது சலாமும் குர்ஆனும் ஹதீஸும் முக்கியமான குர்ஆனுடைய ஒரு மஜ்மா. அதனால ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நேரத்தில் சொல்லி முடிக்க இருக்கிறேன். அதனால் இங்கே கவனிங்கள். வேற பேச்சுக்களை எங்களுக்கு முன்னால் பேசிக்கொள்ளுங்கள். அன்புடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்ல அல் குர்ஆனுடைய அந்த நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வாக நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனை எதை சந்தோஷமடைய சொன்னாலும் அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, என்னுடைய செல்வம் இருக்கிறதே, அல்லாஹ் அந்த செல்வங்களில் ஆக சிறந்த செல்வம் அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், இல்ல செல்வம். அல்லாஹ் செல்வம் கிட்டே அல்லாஹ் அல் குர்ஆனிலே வர்ணித்தது. அல் குர்ஆனில் கிட்ட வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذُكُورًا. அல்லாஹ் கிட்டன்னு சொல்கிறான். குழந்தை செல்வங்களை, பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கிட்டன்றதாக குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு வரலாறாக இருப்பது, அடையாளமாக இருப்பது நாம் பெற்ற குழந்தைகள் தான். உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் தான். இதுதான் நாம் உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கு அடையாளம். அந்த செல்வத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த செல்வங்களை எப்படி கட்டி காப்பது, அவைகளை எப்படி வழிநடத்துவது, இந்த குழந்தைகளை எப்படி மேம்படுத்துவது, இந்த குழந்தைகளை எப்படி தலை சிறந்தவர்களாக ஆக்குவது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 36 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் இந்த மண்ணிலிருந்து எங்களை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் மூலமாக நாங்கள் வெளியாகினோம். அதே இந்த மண்ணிற்கு அல்லாஹ் 36 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கலாமை நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரும் ஒரு ஸ்தலத்தை அல்லாஹ் அமைக்கும் பாக்கியத்தை இந்த மண்ணிலே அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். இந்த மண்ணிலே அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே அவருக்கு புனிதமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனை நாங்களே இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம். எங்கே பாதுகாப்போம்? எங்களுடைய குழந்தைகளுடைய அல்லாஹ் உள்ளத்திலே வைத்து அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எனவே குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்கிறார்கள், இந்த ஷஅபானுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ஆன், ஆலிமார்களுடைய மாதம். ஆலிமார்கள் என்று சொன்னால் குர்ஆனை ஓதக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அது குறிக்கும். சிரேஷ்டமானவர்களை சிரேஷ்ட காரி என்று சொல்வோம். ஏனையவர்கள் அத்தனை பேர்களும் காரிதான். குர்ஆனை ஓதக்கூடிய அத்தனை பேர்களுடைய மாதம் ஷஹ்ருல் குர்ஆன், இந்த ஷஅபானுடைய மாதம். ஸலஃபு ஸாலிஹீன்கள் இதை சொல்வார்கள், இது ஷஹ்ருல் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்திலே குர்ஆனை ஆரம்பிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த ரமலான் குர்ஆன் இறங்கிய மாதத்தை அல்லாஹ்
குர்ஆன் மட்டும்தான். 6 கடமைகள் குர்ஆனில் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல ஒவ்வொரு பெற்றோருக்கும் சில கடமைகள் இருக்கிறது. என்னுடைய குடும்பங்கள் ஈமானிய குடும்பங்களாக, நல்ல குடும்பங்களாக வாழ்வதற்கு முதலாவது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஈமானிய உணர்வு வர வேண்டும். ஈமானிய உணர்வு வர வேண்டும். ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத கல்வி, ஈமானிய உணர்வில்லாத குடும்ப வாழ்க்கை அது ஒரு காலமும் முன்னேறாது. அது வீழ்ச்சி அடைந்தே ஆகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத குடும்ப வாழ்க்கை, ஈமானிய உணர்வில்லாத கல்வி, அதன் மூலமாக உலகத்திற்கு வளர்ச்சி அல்ல, அதன் மூலமாக உலகத்திற்கு வீழ்ச்சி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஈமானியத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பங்களிலே. இரண்டாவது, பெற்றோர்களுடைய மிகப்பெரும் தார்மீக கடமை பிள்ளைகளுக்கு துஆ செய்யும் பெற்றோர்களாக, பிள்ளைகளுக்கு துஆ செய்யும் பெற்றோர்களாக தாயத்தினுடைய துஆ பிள்ளைகளுக்கு எந்தவிதமான திரையில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு செய்யும் துஆவும் எந்த விதமான திரையில்லாமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஷேக் சுல்பிகார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஒரு ஆளும் இந்தியாவுடைய பகுதியிலே இந்த உலகத்திற்கு மிகப்பெரும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவருடைய ஃபத்வாவிலே ஒருவரை சொல்கிறார்கள், நான் இன்றைக்கு உலகத்திலே மிக பிரசித்தி பெற்றதற்கு உலகத்திலே மிகப்பெரும் ஒரு ஆளுமாக பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒன்று கிடையாது, என் தாயுடைய துஆ என்று சொல்கிறார். எனது தாய்க்கும் தந்தைக்கும் 6 குழந்தைகள். என் தாய் தகஜத்துடைய நேரத்திலே இறங்குவார், தகஜத்துடைய நேரத்திலே இறங்குவார். அந்த தாய் தகஜத்திலே என்ன செய்வார்? கையேந்தி துஆ கேட்கும் பொழுது நானும் தகஜத்திலே இருந்து நான் சின்ன குழந்தையாக இருப்பேன், தாயின் மடியிலே போய் உட்கார்ந்து படுப்பேன் தலையை வைத்து. என் தாய் என்னுடைய தலையிலே ஒரு கையையும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து மறுகையையும் துஆ செய்வார். யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த சுல்பிகாருக்கு சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் சமூகத்தின் தலைமையையும் கொடுத்து என்பதாக என் தாய் துஆ செய்வார். அந்த தாயுடைய தகஜத்துடைய துஆ இன்றைக்கு நான் ஒரு ஆலிமாக உங்களுக்கு முன்னால் ஆட்சியர்களே உள்ளதாக சொல்வார்கள். தாய்மார்களுடைய துஆ ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியமானது. அவர்கள் எப்படி தன்னுடைய தாயுடைய துஆ மூலமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு அழைப்பிதார மாறினார்களோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மிகப்பெரும் ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட தாய்மார்களுடைய துஆ மிகவும் கட்டாயமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்தை நாங்கள் இந்த மஸ்ஜிதிலே ஆரம்பம் செய்து
பிரசித்தி பெற்ற மதரசாவாக அதை நிர்வகிக்கும் மதரசாவுடைய மதரசத்து சௌலத்தியா அல்லாஹ்வுடைய இந்த மதரசா இப்ராஹிம் உடைய அந்த ரோட்டிலே இருக்கிறது. இதோடைய வரலாற்று முக்கியத்துவம் என்னவென்று தெரியுமா? அந்த மதரசாவில் இருந்து வெளியாகிய அந்த சௌலத்தியா என்ற மதரசாவில் இருந்து வெளியாகிய பல்வேறுபட்ட இமாம்கள் அரபினுடைய மக்காவினுடைய துறவிக்கும் இமாமுல் குர்ஆவாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமாக இருந்தவர் அரபிலே இமாம் அப்துல் கனி அல் ஹய்யாத் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரி. அந்த சௌலத்தியா மதரசாவில் இருந்து வெளியாகிய ஒரு மாணவர் இங்கே இருக்கிறார், அரபினுடைய இமாமாக இருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட இமாம்கள் மக்காவினுடைய மதீனாவினுடைய இமாம்களாக மாறியதை அந்த சௌலத்துல் நிசா என்ற பெண்ணுடைய அந்த தர்மம் அல்லாஹ் இன்று வரைக்கும் மதரசத்து சௌலத்தியா இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆகப்பெரிய ரோல்கள் தாயும் தந்தையும் தான். தாயும் தந்தையும் தான். எங்களை பார்த்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையும். அதனால் என்னுடைய வாழ்க்கையை தஹஜ்ஜுடைய வாழ்க்கையாக, குர்ஆனுடைய வாழ்க்கையாக, ஹதீஸுடைய வாழ்க்கையாக, தவக்குடைய வாழ்க்கையாக, தீனுடைய வாழ்க்கையுடைய ரத்தத்தில் நாளத்தில் ஓடக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கையை அமைப்போம். இந்த பிள்ளைகளுக்கான துஆ செய்வோம். 36 வருடத்திற்கு பிறகு அல்லாஹ் இந்த இடமதற்காக தந்திருக்கிறார். இந்த இடம் நாளை சமூகத்தினுடைய ஒரு ஜாமியாவாக, பல்கலைக்கழகமாக இது மாற வேண்டும். அதற்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் என்னுடைய இந்த நியத்துகளை கபூல் செய்து அல்லாஹ்வுடைய உதவி இந்த ஊருக்கு அல்லாஹ் செய்து அல்லாஹ்வுடைய வழக்கத்தை இறக்கி மிகப்பெரும் உலகத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஒரு மதரசாவை அல்லாஹ் இஸ்திகாமத்தாக தாயமாக அல்லாஹ் ஆக்குவாராக. இதற்காக ஒத்துழைக்க அத்துணைக்கும் அல்லாஹ் உலகிலே ஆரோக்கியத்தையும் செல்வத்திலே அபிவிருத்தியும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இதற்கு கஷ்டப்பட்டு இந்த நிலவுக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னாள் அமைச்சர் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வரலை செய்ய வேண்டும். அவருடைய பெற்றோருடைய அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வரலை செய்ய வேண்டும் என்று வாசியதாக என் அத்தனை பேருடைய நிலவுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து நாளை மீசாவிலே என்னுடைய அமர்களை தலைமையிலாக ஆக்குவாராக. والسلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا. பார்ப்பீங்க கிராமத்தினுடைய மூத்த கல்விமான முனைநாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய அதனால் இதை ஒத்துழைப்பு செய்தி அவர்களை நன்கோடு அறிவிக்கிறோம். சும்மா 2-3 அரவாசி போகும்போது ஒரு கட்டணும். இன்னும் எங்களுடைய அகதி கிராமத்திலிருந்து சூடுவந்த பள்ளிவாசனுடைய தலைவர் ஐயூப் ஆசிரியர் இன்னும் உரை உலமாக்கலுக்கு அறிவித்துள்ளார்கள். தண்ணி கொஞ்சம் குடிக்கணும்.
ஆரம்பத்திலே நாங்கள் எல்லோரும் 3 ஏக்கர் காணியை வைத்திருக்கிறோம். இதுக்கு ப்ரொபோசல் செய்து நாங்கள் முடிச்சு அதற்கு பணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யுமாறு கேட்பார்கள். சகோதரர் நாயகம் தெரியும் விஷயம். நாங்கள் அதை ப்ரொபோசல் இருக்கிற நிதியை சுமார் 2 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் கட்டளை 5 வருடங்களுக்கு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற கிணறு வவுனியா மாவட்டத்தை மிகப்பெரிய கிணறு எங்களுடைய அரசாங்கத்தில் தோன்றுகிறோம். அது மாத்திரமல்ல இந்த சுற்றுமலை ஏன் இவ்வளவு உயர்வு வைப்பார்கள். அதற்கெல்லாம் விளையாட்டுதான் நீங்கள் அந்த பணத்தை நாங்கள் கொண்டுவதற்கான பேசணும். கௌரவ தலைவர்களுடைய பேட்டி காரணமாக அதை கௌரவ தலைவருக்கு 5 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி ஆர்வமும் ஆதரவும் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல் மூலம்தான் இந்த அபிவிருத்தி ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அரசியல்வாதிகளை நாங்கள் ஐக்கியம் இருக்கிறோம். அரசியல் இல்லாமல் அபிவிருத்தி செய்ய முடியாது. ஆகவே அந்த வகையில் நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஆரம்பகால அடிப்படை வேலைகளை நாங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் பாடசாலையாக இருந்தாலும் பள்ளிவாசலாக இருந்தாலும் இப்படியாக நிர்வாகம் இந்த முக்கியமான இந்த நிகழ்வுகளை நாங்கள் எல்லோரும் ஒரு ஆர்வத்தை ஒரு உலகமாக உருவாக்கினால் 100 பேர் நரகத்திலிருந்து கொண்டு எடுப்பார். உலகமாக அதிசயம் அவ்வாறான சிறந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் பங்காளிகளாக வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த மதரசா திறமாக நடத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை பங்களிப்புகளை நாங்கள் வாழ்வோம். ஆலோசனை வருவோம். காலத்திற்கான விவாதங்கள் நடந்து அப்படியே அமைதியான நிலையை மூழ்கப்படுத்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் எங்களுடைய இருக்கின்ற வளங்களை மாவட்டத்தில் மாவட்டம் தெரிந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேருக்கு ஆர்வம் நடப்பார்கள். இந்த நடவடிக்கைகளும் அதனுடைய அதன் நல்லது இதனை திறம்பட நடத்துவதற்கு நிர்வாகத்தினரும் மத்திய அரசியல்வாதிகளும் ஒத்துழைப்பாளர்களும் கூடி இதுவரை உரையாற்றிய நாடாளுமன்ற கடைசியாக இளைஞர்கள் மாணவர்களை தலைமுறை நிர்வாக அறிக்கையை அனைத்தையும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுடைய பிரதம அதிதி முனையால் அமைச்சர் இந்நாள் பணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலி மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவருமாகிய கௌரவ ஆசாத் இஸ்லாத் அலிசர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வாக்கை இந்த புண்ணியமான பணியை ஆரம்பித்து வைத்த உங்களுடைய நண்பர் அமீர் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு அறிவியாக கலந்து கொண்டு சிறப்பான உரையை ஆக்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய முஜாமி கட்சி அதற்கமையா அவர்களே,
சூழல்களோ பல்நேர இந்து மதசபை அதிபர் ஆவில் வினாஸ் அவர்களே, என்னுடைய இந்த மண்ணின் மைந்தர் நண்பர் மௌலவி சுரேஷ் அவர்களே, அதே போல இந்த ஊருடைய எல்லா விஷயத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய மௌலவி, இந்த மதரசாவுக்காகவும் உயர்ந்து வருகின்ற அவர்களே, என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த ஊருக்கும் இந்த மாவட்டத்திற்கும் ஒரு கண்ணியமான பெயரை வழங்கி இந்த கட்சியுடைய தலைமை வேண்டிய பொழுது மகளிர் பொழுது நான் சொன்னேன், மாலை நேரத்திலே சொன்னேன், முடியும் என்றால் அவசரமாக நாங்கள் இந்த பதவியை புத்தகத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் காலை நான் பாராளுமன்றம் செல்வதற்கு முன்னரே போய் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகத்திலே ஒப்படைத்துவிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு பாராளுமன்றத்திலே உரையையும் ராஜினாமா உரையையும் பேசிவிட்டு அமர்ந்து இந்த ஊருடைய கௌரவத்தை, மானத்தை, மரியாதை, இந்த கட்சியுடைய கௌரவத்தை பாதுகாக்க ஒரு பெருமகன், என்னுடைய ஊருடைய மைந்தன், முன்னாள் அதிபர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நமது இந்த அரசியல் வாழ்க்கையிலே ஒரு ஆரம்ப கருத்தா பலனுக்கு என்னோடு இருந்தவர்கள் மரணத்திற்காக ஆரம்ப கருத்தார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து இந்த அரசியல் பயணத்தை ஒரு தந்தையை போல நமக்கு செயல்படுகின்ற அன்புக்குரிய முத்து முகமது சிலர் அவர்களே, அதே போல என்னை எங்கு கண்டாலும் மருமகன் இந்த மதரசாவை செய்ய வேண்டும், இதை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட, உழைத்த, அதற்காக துவாய் செய்த என்னுடைய அலிராஜா அவர்களே, அதே போல என்னுடைய இந்த ஊருடைய தலைவர், இந்த ஊருடைய எல்லாவற்றிலும் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கின்ற அசன் மாமா அவர்களே, அதே போல இந்த ஊருடைய பிரதேச சபை உறுப்பினர் துடிப்பான இளைஞர் தம்பி எஹமத்துல்லா அவர்களே, என்னுடைய நகரசபையிலே உறுப்பினர் இந்த கட்சியுடைய மூத்த உறுப்பினர் தம்பி அப்துல் பாரி அவர்களே, அதே போல என்னுடைய கட்சியுடைய நகரசபை உறுப்பினர் என்னுடைய சகோதரர் ரமீப் அவர்களே, அதே போல என்னுடைய பாடசாலையுடைய அதிபராக இந்த ஊரை சேர்ந்த ஒரு சிறந்த கல்விமான் இபத்துல்லா அவர்களே, என்னுடைய மாமா ரிஸ்டர் மாமா அவர்களே, அதே போல சிடி ஹாட்டியார் நிறுவனத்துடைய உரிமையாளர், இந்த ஊரிலே கமலாக இருந்தால் என்ன, பாடசாலையாக இருந்தால் என்ன, அல்லது ஊருடைய என்ன தேவையாக இருந்தாலும், இளைஞர்களுடைய தேவையாக இருந்தால் என்ன, எல்லாவற்றுக்கும் அதிகமான உதவிகளை வழங்கி வருகின்ற சிட்டி ஹாட்டியார் உரிமையாளர் நசீர் அவர்களே, அதே போல நம்முடைய பாடசாலையுடைய அதிபர் சூழங்குளம் பள்ளியுடைய தலைவராக இருக்கின்ற அலிமுசர் அவர்களே, என்னுடைய சாலமேக்குளம் பள்ளிவாசலுடைய தலைவராக இருக்கின்ற சமுத்தி மேனேஜர் என்னுடைய ரிஃபாயினி அவர்களே, அதே போல என்னுடைய மாவட்டம் சூழல் வட்டார என்னுடைய பிரதேச உறுப்பினர் என்னுடைய ரஸ்மின் அவர்களே, அதே போல என்னுடைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகின்ற அறிவிப்பாளர் ஆசிரியர் அவர்களே, என்னுடைய ஊர் விதியாளர்களை நான் ஒவ்வொருவராக சொல்லாவிட்டாலும் எல்லோரையும் கருத்திலே கௌரவமாக இணைத்துக் கொண்டு ஊர் முக்கியஸ்தர்களே, இளைஞர்களே, வேறு கிராமத்தில் வருகின்ற சகோதரர்களே, யூனிவர்சிட்டியிலே இருக்கின்ற முஸ்லீம் மஜ்லிஸை சேர்ந்த பிள்ளைகளே, ஊடகவியலாளர் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தோஷப்படுகின்ற பல விடயங்கள் நடந்திருந்தாலும் அவ்வாறான இன்னொரு சந்தோஷப்படுகின்ற ஒரு நாளாக நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மண், இந்த ஊர், எனது இளமையோடு பிறகு ஒரு காணாத இந்த பிரதேசம் இன்று இந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஒரு அழகான கிராமமாக, அழகான ஊராக, ஒரு கண்ணியமான ஊராக இந்த ஊர் இன்று விளங்குகிறது. நமது அரசியல் அதிகாரத்தினால், அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த கிராமம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வாறான ஒரு வளர்ச்சிமிகு கிராமமாக மாறியிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு தெரிந்த கிராமமாக இந்த கிராமம் இன்று மாறியிருக்கிறது. ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இந்த அணி மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு
படிக்கின்ற ஒரு கிராமமாக, ஒரு பிரபலமான கிராமமாக இந்த கிராமம் என்று உருவெடுத்திருக்கிறது. நான் முரட்டுவை பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுதும் ஒரு வருடம் எங்களுக்கு கேம்பஸிலே ஹாஸ்டல் தராத பொழுதும் நான் அந்த ஊரிலே இருக்கிற ஒரு வீட்டிலே நான் உட்பட பல இஸ்லாமிய அதாவது மாணவர்கள் ஒன்றாக தங்கி படித்தோம். இந்த ஊர் உருவாகின்ற பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய ஊரிலே சாணவர்களை சேர்ந்த இளைஞர்கள் உறவுகள் வந்து என்னை சந்தித்த போது ஒரு சிலர் சொன்னார்கள், எங்களுடைய ஊருக்குள்ளே நாங்கள் குடியேறுவோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இல்லை நீங்கள் எடுக்கின்ற இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த புதிய குடியேற்ற கிராமத்துக்கு வருகிறோம் என்று சொன்னார்கள். அவ்வாறு சொல்கின்ற பொழுது இரண்டு நிலைப்பாடு இருந்த பொழுது நான் சொன்னேன், இந்த கிராமம் நான் எவ்வாறு மருத்துவத்திலே கட்டடத்தை யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற பொழுதும் அருகிலே இருக்கின்ற ஊர்களிலே வீடுகளுக்கு இருந்த திருநதி அந்த பிரதேசம் கல்வியால் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமம் புதிதாக நாம் உருவாக்குவோம், சைபத்திலிருந்து ஆரம்பிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நமது அரசியல் களத்தினால் இதை ஒரு மாதிரி கிராமமாக பாடசாலை உள்ள, மதரசா உள்ள, பள்ளிக்கூடம் உள்ள, விளையாட்டு மைதானம் உள்ள, சிறுவர் பூங்கா உள்ள, பாடசாலை உள்ள, இன்னொரு எல்லா வசதிகளோடும் நாங்கள் இந்த கிராமத்தை அமைக்கின்ற சக்தியை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். பொறுமையாக இருங்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் இதை அழைத்து தந்த பிறகு எவ்வாறு முரட்டுவைக்கு நான் அந்த கிராமத்தை அன்று கண்டேனோ கட்டடத்தையே, அதே போல இந்த கிராமம் இன்ஷா அல்லாஹ் யூனிவர்சிட்டிக்கு முன்னால் இருப்பதனால் ஒரு கல்வி சூழல் உள்ள கிராமமாக மாறும். ஒவ்வொரு வீடுகளிலும் படிக்கின்ற பிள்ளைகள் படிப்பார்கள். அந்த பிள்ளைகளை பார்த்து நமது பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த கிராமத்திலே ஒரு காலத்திலே முத்து முகமது சேரும், மஜீத் மௌலவியும், சேதாத்தின் மௌலவி, அக்பர் அலி போன்ற 4 பேரைத்தான் நாங்கள் கண்டோம். அரசு அதிகாரிகளாக அல்லது அரசு உத்தியோகத்தராக கண்டோம். ஆனால் எதிர்காலத்தில் நமது கிராமம் இன்ஷா அல்லாஹ் நிறைய பட்டதாரிகளை, நிறைய உலமாக்களை, நிறைய கல்விமான்களை எல்லா துறைகளில் எதிர்காலத்திலே பார்ப்பதற்கான ஒரு அடித்தளமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமம் அமையும் என்று நாங்கள் சொல்றோம். அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று அல்ஹம்துலில்லாஹ் அதை நாங்கள் பார்த்தோம். அன்றையே ஒரு பெரிய கல்விமான், அதாவது முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் இடத்தை கேட்கிறார், சாலபுரத்தில் என்னுடைய பிள்ளை யூனிவர்சிட்டியிலே ஒரு சின்ன தேவைக்காக போக இருக்கிறது, ஒரு 3 நாளைக்கு தங்குவதற்கு அவர் வீட்டை பேசி தர முடியுமா? பிறகு சொன்னார், இதை நான் முத்துமுகமது சேரோடு கதைத்து அதை செய்துவிட்டேன் என்று சொன்னார். அவ்வாறு இந்த நாட்டிலே இருக்கின்ற 10,000 15,000 கிராமங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கிராமங்களிலே யூனிவர்சிட்டி இருக்கின்ற கிராமங்கள் ஒரு 20-25 கிராமங்கள் தான் இருக்கிறது. அதிலே ஒரு கிராமமாக நமது கிராமம் இந்த ஊர் ஆனால் உருவாகி இருக்கிறது என்பது அல்லாஹ் நமக்கு செய்த அருள். இந்த அரசியலுக்கு நீங்கள் பாடுபட்ட தியாகம் செய்த உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற ஒரு பலம் என்று நான் நினைக்கிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைய நாள் இந்த குர்ஆன் அதாவது மதரசா இது எங்களுக்கு ஒரு சிறிய விழாவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இது ஒரு பெரிய விழா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விழா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே இதற்கு பெரிய கூலி இருக்கிறது. இதற்கு யாரெல்லாம் ஒரு சின்ன உதவி செய்தாலும் நிச்சயமாக நாளை கபரிலே அதற்கான கூலியை இறைவன் தர பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய அரசு மாஸ்டரும் விளைபோரிடத்தை சொன்னார்கள், இந்த மதரசாவுடைய நிர்வாக செலவுகளுக்காக இந்த ஊரில் இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்கள் நாங்கள் ஏதோ ஒவ்வொரு மாசமும் ஒரு தொகையை போட்டு இந்த மதரசாவுக்காக மாத செலவை பொருட்படுத்தி செய்திருக்கிறோம் என்று சொன்னதாக எனக்கு சொன்னார். இருக்கிறார். எங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் அதிலே ஒரு சின்ன பகுதியை இவ்வாறு நல்லா விரும்புகின்ற இந்த பணிக்காக செலவு செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் நிச்சயமாக நாங்கள் ஆதரவுகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அகில மக்கள் காங்கிரஸ் கட்சியை நாம் உருவாக்கினோம். அந்த கட்சியில் பல நல்ல பணிகளை செய்து வருகிறது. கல்வி கலாச்சார பிரிவுகளை உருவாக்கி கடந்த வருடம் 1600 பேர் யூனிவர்சிட்டிக்கு எடுபட்ட, அதே போல ஓலவையில் 9 எடுத்த மாணவர்களை இனமத பேர்களுக்கு அப்பால் பாராட்டுகின்ற, பணப்பரிசு வழங்குகின்ற, கௌரவப்படுத்துகின்ற, அவருடைய பெற்றோர்களை அழைத்து கௌரவப்படுத்துகின்ற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் அதை செய்வதற்கான திட்டத்தை வளர்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கின்ற இந்த மதரசா போல இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி தாராபுரத்திலே ஒரு நிவாரண ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதே போல இன்னும் ஒவ்வொரு
வேறு திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த நல்ல பணிகள் தொடர வேண்டும். இந்த அரசியலிலே நாம் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம். ஒரு சின்ன உதவியை கூட இந்த அரசாங்கம் நாங்கள் கேட்டால் செய்கிறார்கள் இல்லை. அவ்வாறான ஒரு நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. சில உதவிகளை செய்ய முன்வந்தாலும் அங்கு இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அதை தடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜனாதிபதியிலே நல்ல பணி இருந்தாலும் கர்வத்தவருடைய மனம் இருந்தாலும் அதை தடுக்கின்றவர்களாக அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற நம்மினத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் செயல்படுகிறார்கள். இதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இந்த அரசியல் அதிகாரம் என்பது நிரந்தரமானதல்ல. இந்த அரசியல் அதிகாரம் இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்வதற்கு யார் கொண்டு வந்தாலும் அதை செய்கின்றவர்களாக அவர்கள் செயல்பட்டால் தான் நாளை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்ல முடியும். அதை விட்டு நல்ல விடயங்களை எதிர்க்கட்சியினர் கேட்கின்றார்கள் என்பதற்காக நல்ல விடயங்களை செய்ய சொல்லுகின்ற பொழுது அதை தடுக்கின்றவர்களாக ஒரு சில அரசியல்வாதிகள் செயல்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கும் இறைவனுக்கும் செய்கின்ற துரோகமாக அது நிச்சயமாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கு இருக்கின்ற முக்கியஸ்தர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் நாளை சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அவருடைய பெற்றோர்கள் செல்ல வேண்டும். யாரெல்லாம் அவர்களுக்காக நாம் முயற்சி செய்கிறோமோ, யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, அது பண உதவியா, சதர உதவியா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாம் இறைவன் கூலியை கொடுப்பான். எனவே இது ஒரு சிந்தனையுடைய முதலில் முக்கியவர்கள் சொன்னார்கள். அந்த தேவபந்தி மதரசாவை பற்றி சொன்னார்கள். ஒரு மாதுளை மரத்துக்கு கீழேதான் ஒரு ஆணி ஒரு மாணவர் ஆரம்பிக்கப்பட்டது என்று எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை பேர் என்று அங்கே கற்று வெளியே இருக்கிறார்கள். இந்த உலகம் போட்டுகின்ற ஒரு மதரசாவாக, ஒரு கலாசாலையாக, ஒரு கல்லூரியாக அது புகழ்பெற்றதாக இருக்கின்றது. அதே போல இன்று நாங்கள் ஒரு 18 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கிராமம் இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க அதாவது நல்லவர்களை, கல்விமான்களை, உலமாக்களை உருவாக்குகின்ற ஒரு கிராமமாக இன்ஷா அல்லாஹ் இது உருவெடுப்பதற்கு நாம் எல்லோரும் இறைவனிடத்திலே துஆ செய்வோம் என்று வேண்டிக் கொண்டோம். அதே போல என்னுடைய ஏனைய பிரின்சிபல்மார் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் சொன்னேன், எதிர்காலத்திலே உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களோடு பேசுங்கள். உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இந்த உதவிகளை இன்ஷா அல்லாஹ் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னேன். அதே போல அந்தந்த ஊரவர்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று இதுவரை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களால் செய்த எல்லா வகையான உதவிகளையும் செய்யுங்கள் என்று கூறி, குறிப்பாக என்னுடைய நசீர் அதாவது சிறி ஆட்சியாளர் அவர்கள் நிறைய இந்த ஊரிலே இருந்து இந்த ஊருக்கு மட்டுமல்ல, நான் அங்கே வேறு ஒரு இடத்துக்கு போனேன். இந்த பள்ளிக்கு இதை எவ்வளவு செய்திருந்தார் என்று சொன்னார்கள். இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் பல ஊர்களுக்கு பணியாற்றுவதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷம். அது அவங்களுக்கு இன்னும் வரக்க செய்ய வேண்டும். அதுபோல அவங்களுக்கு என்னுடைய அலிகாட்டியால் அவர்கள் மறைமுகமாக பல விஷயங்களை செய்கின்றனர். எனவே அவருக்கு இந்த இடத்திலே நன்றி. அதே போல இந்த ஊரில் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து 2 பள்ளிவாசல் என்னுடைய ஆவிதா என்னுடைய தாயுடைய பேரிலான கட்டிய பள்ளியாக இருந்தாலும் இந்த பள்ளியுடைய அருகில் 2 ரூம்களை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து என்னிடத்தில் எதுவுமே கேட்காமல் 2 பெரிய ரூம்களை கட்டியிருக்கிறீர்கள். அதற்காக யாரெல்லாம் அவர்கள் உதவி செய்கிறீர்களோ அவர்களுடைய மனமாக நன்றியை இடத்திலே நான் கூறிக்கொண்டோம். ஊருக்காக ஒற்றுமையாக இருக்கிற இந்த கிராமத்துடைய ஒற்றுமை தான் இந்த கிராமம், இந்த ஒற்றுமை தான் இந்த மதரசா, இந்த ஒற்றுமை தான் இந்த ஊருடைய கடந்த கால அபிவிருத்தி. எனவே இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் ஒருவருக்கு உழைக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி, யாரெல்லாம் எங்களுடைய அரசியலிலே இந்த அபிவிருத்தியிலே பங்களை செய்த பலருக்கு எங்களோடு இல்லை, பல பெரியோர்களுக்கு இல்லை. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அடிக்கடி வந்து போவார்கள். நான் மக்காவே 2 தினங்களுக்கு முன்னர் இருந்த பொழுது கூட அங்கே கையை ஏந்திருந்த பொழுது அவர்களுக்கு கண் முன்னால் வந்தால் அவ்வாறு அவர்களுக்காக நாம் நிறைய துஆக்களை செய்திருக்கிறோம். அவ்வாறு அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக நாங்கள் கட்டிய இந்த வீடுகள், நாங்கள் கட்டிய அத்தனை அபிவிருத்திகள் செய்து வருகின்ற அத்தனை பணிகளுடைய நன்மைகள் நிச்சயமாக யாரெல்லாம் அந்த உதவி செய்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இன்று இருக்கின்றவர்களுக்கும் நிச்சயமாக போய் சேரும் என்பதை சந்தேகம் கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒர்க் பண்ணுவோம். அவருடைய